அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 16/8 அதாவது நாளைக்கு வரக்கூடிய ராணி புத்தகத்துக்குரிய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கொஞ்சம் பெண்டிங் இஷ்யூஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் மூளைக்கு வேலைங்க போட்டியை பார்க்க போகிறோம். பதில் என்ன கேள்வியை பார்க்க போகிறோம்னா மூளைக்கு வேலை. சரிங்களா? வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். மூளைக்கு வேலை 70வது எடிஷன். சரிங்களா? 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாம். குதிரைக்கு இது கட்டுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரைக்கு காலுக்கு லாடமும் இல்லைன்னா கடிவாளம் கட்டுவாங்க. ஏன்னா அது எந்த டைரெக்ஷனில் போகணுன்னு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பதில் என்ன? கடிவாளம். பதில் என்ன? கடிவாளம். சரிங்க. குதிரைக்கு கடிவாளம் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. குதிரை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா கணைப்பாளன், கம்பளத்தான், லாயக்காரன், கந்துகன், ஓகேங்களா, கணிகன், கவாலன்னு சொல்லலாம். இவங்க தான் குதிரையை கண்ட்ரோல் பண்ணுறவங்க. அப்போ ஒன்று மேலேருந்து கீழே என்ன கேல ஆன்சருக்கு. நேரம் காட்டும். நேரம் காட்டுறது என்னென்னு சொல்லுவோம்? கிளாக், கடிகாரம்னு நம்ம சொல்லலாம். பதில் என்ன? கடிகாரம், கிளாக். 4வது கேள்வி, மன்னர்களுடைய வசிப்பிடம். மன்னர்கள்லாம் எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்காங்க. சுந்தர்சி படத்துடைய பெயர் கூட என்ன? அரண்மனை. பதில் என்ன? 5 எழுத்து கேட்டிருக்காங்க. 3ஆம் எழுத்து இன்னும் 3 சொல்லி இன்னும் வரணும். ஓகேங்களா? அரண்மனை. ஓகே. இப்போ வலமிருந்து இடம் பார்ப்போம். 2வது கேள்விங்க, இதற்கு முந்த வேண்டும் என்பது. எதற்கு முந்த வேண்டும்? பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பதில் என்ன? பந்தி. பந்திக்கு சாப்பிட்ற பந்திக்கு முந்தணும், படைக்கு பிந்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வலது கையை எடுத்தோம்னா சாப்பிடையில் முன்னணிக்கு வரும். படைனா அம்பு விடணும் அப்படின்னா பின்னணிக்கு இழுப்போம் அந்த கையை. அந்த வில்லோட நாணை பிடிச்சி நம்ம கை பின்னணிக்கு போகும். அதை சொல்லக்கூடிய பழமொழி தான். ஓகேங்க. அடுத்த கேள்வி, 4வது கேள்வி, அரண்மனை எழுதிக்குங்க. முதல் எழுத்து இருக்குது. பயம், ஃபியர்னஸ், அச்சம். ஓகே. இப்போ 3வது கேள்விக்கு எதுவும் கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு வகை குருவி. குருவி அப்படின்னோன்னா எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடியது என்னென்னா சிட்டுக்குருவி தான் ஞாபகத்துக்கு வரும். குருவியில் எத்தனை வகை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நான் நேம்ஸ் சொல்கிறேன், அதில் எந்தெந்த குருவி எத்தனை பேருக்கு தெரியும்னு நான் உங்கள் பதில் எதிர்பார்க்கேன். சிட்டுக்குருவி, தகைவிலான் குருவி, ஊர்வாய் குருவி, தூக்கணாங்குருவி. இங்கே 3ஆவது எழுத்து எதுவுமே இதில் மேட்ச் ஆகலை. ராப்பாடி குருவி. அப்படிலாம் குருவி இருக்கான்னு கேட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்க. அதுக்காக தான் நான் அந்த நேம்ஸ் மட்டும் சொல்கிறேன். கடைசியாக நான் ஒரு நேம் சொல்கிறேன், கருச்சான் குருவி. எனக்கு தேவை கருச்சான் குருவி. இந்த குருவியோடைய நேம்ஸ் எல்லாம் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சோ எனக்கு கொஞ்சம் கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு நான் பார்க்குறேன். 3 மேலேருந்து கீழே என்ன இல்லை 3 கீழேருந்து மேலே இருக்கா? ஆசை. ஆசைக்கு வேறு என்ன சொல்லலாம்? 2 எழுத்தில் அவ்வா. வா இருக்கனால அவ்வான்னு சொல்லலாம். ஆசை, இச்சை, விருப்பம் அப்படின்னு எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள். 6 இடமிருந்து வலம் இல்லை. 6வது கேள்விக்கு கீழேருந்து மேலேக்கு தந்திய விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தந்திய விலங்கு. காக்காட்டாந்து வடையை தந்தமாக பிடுங்கினது நரி. திராட்சைப்பழம் புளிக்குன்னு சொன்ன விலங்கு அதுதான் நரி. ஓகே. குள்ள நரின்னு கூட சொல்லலாம். நம்மளுக்கு 2 எழுத்து. ஓகேங்க. 7வது கேள்வி, இடமிருந்து வலம். ஓட்டை 4 எழுத்தில் சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஓட்டைனா துளைன்னு சொல்லலாம், பொந்து சொல்லலாம், துவாரம் அப்படின்னு சொல்லலாம். துவாரம் ஓட்டை போட்டு வச்சுருக்குது, துவாரம். எலி துவாரம் போட்டு வச்சுருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ 7 பற்றி மேலேருந்து கீழே எதுவுமே இல்லை. அடுத்து 11 இடமிருந்து வலம் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கும் ஹிண்ட்டு வேணுங்க. 10 வலமிருந்து இடம், நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சின்னா நம்ம இன்றைக்கி காலையில் தினமலரில் தான் பார்த்தோம். என்னென்னு பார்த்தோம்னா
அருவின்னு பார்த்தோம், 1 மேலேருந்து கீழே. ஸோ இங்கே வந்து 10 வலமிருந்து இடம். நீர்வீழ்ச்சிங்கிறத அருவின்னு சொல்லலாம், அதாவது வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, அப்போ 10 மேலேருந்து கீழே இருக்கா. உதடு, லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நம்ம தமிழில் இன்னொரு சொல்லணும்னா அதரம் அப்படின்னா கீழ் உதடுன்னு சொல்லக்கூடிய வார்த்தையாகவும் சொல்லலாம். ஓகேங்க. 12வது கேள்வி, வலமிருந்து இடம். ஆணின் இளம்பருவத்தை குறிக்கும் சொல் 3 எழுத்து சொல். ஆணுடைய பருவம், ஆக்சுவலாக பெண்ணுக்கு வந்து பேதை பெதும்பை அப்படின்னு சொன்னதுனால மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதேமாதிரி ஆண்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லலாம். ஆனால் 3 எழுத்து தான் சொல்லணுங்க. இது பாலகன், 12 வயசு வரைக்கும். 2வது பருவம் என்னென்னா விடலை பருவம், 3 எழுத்துல இருக்குது. ஸோ நான் விடலைன்னு எழுதுதேன். விடலை பருவம் அப்படின்னு எழுதுனீங்கன்னா, இந்த விடலைக்கு 12லேருந்து 24 வயசு. இதுக்கப்புறம் காளை, அதுக்கப்புறம் மீளி, அதுக்கப்புறம் மரவோன், அதுக்கப்புறம் திறவோன், அடுத்து முதுமகன் அப்படின்னு சொல்லி முடியும். ஓகேங்க. இப்போ 12 இல்லைங்க, 13 கீழேருந்து மேலே இருக்குது. காது வேறு சொல்லணுன்னா ஆல்ரெடி வி இருக்குது. செவி அப்படின்னு சொல்லலாம். செவி அப்படின்னா காது. ஓகே, அப்போ இது கரெக்டு. சரிங்க. இளஞ்சிவப்பு நிற பூ அப்படின்னா அதுக்கு நிறைய சொல்லலாம். பன்னீர், ரோஜா, அலரை, தாமரைலாம் நிறைய சொல்லலாம். இதுக்கு வேறு ஹிண்ட்டு வேணும். 8வது கேள்வி, மேலேருந்து கீழே. ஒரே அளவிலான 4 கோடுகள் அடைக்கப்பட்டிருக்கும் வடிவம். ஒரே அளவில் லென்த்தும் பர்த்தும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஷேப் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா சதுரம் அப்படின்னு சொல்லுவோம். 4 வந்து என்னது, சதுரம். பதில் என்ன, சதுரம். ஓகே, அப்போ 9 வலமிருந்து இடம். இப்போ ஹிண்ட் வந்துருச்சு. ஒரு நட்சத்திரம். நட்சத்திரம்னா சம்ல முடியுது, 3 எழுத்து. பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம்னா உங்களுக்கு எத்தனாவது நட்சத்திரமாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகராசிக்காரங்களுக்கு வரும், 8வது நட்சத்திரமாக வரக்கூடியது. பதில் என்ன, பூசம். ஓகே, அப்போ 11வது கேள்வி இப்போ பார்ப்போம். இரட்டை கிரகங்களில் ஒன்று. இரட்டை கிரகம் அப்படின்னு சொன்னால் டிராகு இல்லைன்னா கேதுவை தான் சொல்லுவோம். நவக்கிரகத்தில் 2 இரட்டை கிரகம்னு சொல்லுவோம். இங்கே வந்து கேது ஆல்ரெடி தூ வந்துக்கனால, சதுரமில் வந்த தூ வந்துக்கனால கேது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போ 11 மேலேருந்து கீழே இருக்கான்னு பார்ப்போமா. இருக்குங்க. யாதும் ஊரே யாவும் கேளீர். யார் சொன்னால், கணியன் பூங்குன்றனர் சொன்னார். எனக்கு எதுவும் எல்லாம் என்னுடைய ஊர் அப்படின்னு சொன்னார். எல்லா மக்களும் என் உறவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி. ஓகேங்க. இப்போ பாருங்கள், 13 ஒரு மேளம். ஆக்சுவலாக முன்னாலெல்லாம் இந்த கேரளா சைடில் தான் இந்த மேளம் இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா சைடில் இந்த மேளம் ஃபேமஸ். என்ன மேளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செண்டா மேளம். ஆல்ரெடி இருக்குது, செண்டா மேளம். ஓகேங்க, சரிங்களா. இப்போ 14 இடமிருந்து வலம். செருக்குன்னா அவனுக்கு திமு பிடிச்சி ஆடுறான் பாருங்க. ஆடவத்தை பாருங்க, ஆணவத்தில் ஆடுறான். கருவம், திமிரு, தருக்கு. ஆனால் 6 எழுத்து சொல்லணுன்னா அகம்பாவத்தில் ஆடணும். எதிலனாலும் ஆடலாம், அகம்பாவத்தில் ஆடக்கூடாது. தலைக்கண அகங்காரம். நான் இங்கே வந்து என்னென்னு எழுதேன், அகங்காரம்னு எழுதேன். சரிங்களா. சரிங்க. இப்போ மீதி விடுபட்ட கேள்வியெல்லாம் பார்ப்போமா. வலமிருந்து இடம். இளஞ்சிவப்பு நிறப்பூ. இளஞ்சிவப்பு நிறப்பூக்கு வந்து நான் ஆல்ரெடி என்னெல்லாம் சொன்னேன்னா, பன்னீர், ரோஜா, அலரி, தாமரை அப்படின்னு சொன்னேன். இங்கே சேல ஆரம்பிக்கிங்க. அரளியில் அம்மனுக்கு உகந்ததுன்னு சொல்லி செவ்வரளி அப்படின்னு சொல்லுவோம். செவ்வரளி அப்படின்னா இது என்னது, இளஞ்சிவப்பு நிறப்பூ. ஓகேங்க. கடைசியாக விடுபட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 கீழேருந்து மேலே. விதையை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், சீடு, இல்லைன்னா என்னென்னு சொல்லலாம், வித்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான்
இந்த வாரத்துக்கு வரக்கூடிய ராணிக்கான பதில்கள் நாளைக்கு வரக்கூடிய எடிஷன். தப்பாக அதை மென்ஷன் பண்ணி இல்லை சொல்லியிருந்தால் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்கிறோம். உங்களுக்கு எத்தனை வகையான குருவி தெரியுங்கிறதையும் கமெண்ட்டில் எதிர்பார்க்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ராணி, நன்றிங்க.